நிகழ்வினுடைய தலைவர் முனைவர் இளமாறன், வாழ்த்துரை வழங்கி பேசிய ஜெகதீசன், இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கூடிய முனைவர் பேகி பிரபாகரன், தலைமை உரையை ஆற்றி முடித்திருக்கிற எங்களுடைய தலைவர் வழக்கறிஞர் சிகரம் செந்தில்நாதன், மொழி வாழ்த்து பாடிய ஜெகதீசன், சித்ராமணி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முகமாமணி அவருடைய நண்பர்கள் கட்டமைத்த இலக்கிய வட்டம் மிக பிரபலமான ஒரு இலக்கிய வட்டம். சென்னையில் 490வது கூட்ட வரையிலும் மிக சிறப்பான கூட்டங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட உரையின் வழியாக பல முனைவர்களை இந்த கூட்டம் உருவாக்கி இருக்கிறது. அந்த முனைவர்கள் யாரெல்லாம் என்பதை பேச்சு பிரபாகரன் இங்கே பட்டியல் போட்டு சொன்னார்கள். நான் இந்த இலக்கிய வட்டத்திற்கு 90-2000 வாக்கில் பல கூட்டங்களில் கூட்டத்தை செவி கொடுப்பவனாக பேச்சு பிரபாகரன் சொன்னதை போல நான் பங்கேற்றிருக்கிறேன். அப்பெல்லாம் முகமாமணி அழைப்பார்கள், வாருங்கள் வந்து கூட்டத்தை கவனியுங்கள், இதெல்லாம் தபாலில் கூட அது அழைப்பு வரும். அப்படியான இலக்கிய வட்டம் என்பது கிழக்கே நகரனுடைய ஒரு இலக்கிய முகமாக, இலக்கிய அடையாளமாக அன்றைக்கு இருந்தது. அப்படியான ஒரு புகழ்மிக்க இலக்கிய வட்டத்தில் கவிஞர் தமிழ்மொழி 100 விழாவை நிகழ்த்தி அதில் தலைவரையும் என்னையும் உரையாற்றும்படியாக வேண்டுகோள் விடுத்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நானும் பேச்சு பிரபாகரனும் பங்கேற்று பேசிய அதுதான் முதல் கூட்டம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நிகழ்த்திய அது பட்டுக்கொண்டை கல்யாண சுந்தரத்தின் விழா என்று ஞாபகம் இருக்கிறது. அதை ஒட்டிய ஒரு பட்டிமன்றத்தில் நானும் அவருமாக கலந்து கொண்டு பேசிய அந்த கால ஞாபகங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதி கவிஞர் தமிழ்மொழியினுடைய 100 நிறைவுறப் போகிறது. ஆனாலும் அவருடைய படைப்புகளுக்கோ அவர்களுடைய படைப்புகள் வெளிச்சத்திற்கோ அது எந்த முடிவும் இல்லை. அது முடிவில்லாத பயணமாக கவிஞர் தமிழ்மொழியினுடைய படைப்புகள் தமிழர்கள் மத்தியில், தமிழர்களுடைய கல்வி முறை மத்தியில் அது பயணப்பட்டே கொண்டு இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுவர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கவிஞர் தமிழ்மொழி 100 விழா குழு, அதனுடைய முன்னெடுப்பில் பல முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஆனாலும் கூட கவிஞர் தமிழ்மொழியினுடைய படைப்புகளுடைய அடிநாதம் இருக்கிறது அல்லவா, படைப்புகளுடைய அந்த செல் நெறி, அந்த படைப்பினுடைய அந்த உயிர் வீச்சு, அதுதான் அனைவரையும் தமிழ்மொழியின் மீது கவனிக்க வைத்திருக்கிறது. இதே போல் இளமாறன் அவர்கள் சொன்னார்கள், இளமாறன் மட்டுமல்ல பலருமே அவர் மறக்கடிக்கப்பட்டார், அவர் காணடிக்கப்பட்டார் என்றெல்லாம் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அது அவரே சொல்கிறார். தமிழ்மொழியை 1960ஆம் ஆண்டு தமிழும் சமஸ்கிருதம் என்கிற நூலை அவர் வெளியிடுகிற போது அந்த நூலுடைய முன்னுரையில் அவர் சொல்லுகிறார், இந்த தமிழ் உலகத்திற்கு, தமிழ் உரைநடைக்கு, தமிழ் கவிதைக்கு கடந்த 12 ஆண்டு காலமாக சேவை செய்த என்னை இந்த தமிழ் உலகம் நன்றாக அறியும். அதாவது 48 12 ஆண்டு காலத்தில் தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை பற்றி அவர்களுடைய மதிப்பீடு இருக்கிறது. தான் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு படைப்பாளன், ஒரு கவிஞன்,
என்ற அடையாளத்திலிருந்து அவர் சொல்வது, கால வழியினால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய படைப்புகளும் என்னுடைய பெயரும் மறக்கடிக்கப்பட்டது. கால வழி, அவர் காலத்தை அவர் குறை சொல்கிறார். எந்த தனிநபர்களை அவர் குறை சொல்லவில்லை. காலத்தை, கால மாற்றத்தை அவர் சொல்லுகிறார். அப்பா துறையாரை அவர் சந்திக்கிறார். அதாவது காலம் அப்பா துறையாரை சந்திக்கிற பொழுது இந்த பழைய செய்யுள் உலகிலிருந்து தமிழ் இலக்கிய உலகம் அது விலகி, அது உரைநடைக்கு, சிறுவிலைக்கு, நாவலுக்கு பயணப்படுகிற அந்த காலத்தில், அல்லது புதுக்கவிதைக்கு, நவீன கவிதைக்கு பயணப்படுகிற அந்த காலத்தில் அப்பா துறையாருக்கு அது நவீன காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லை என்று நான் சொல்லுவேன். அப்பா துறையார் நானும் ஒரே ஒரு பிறந்தவர்களான். அவனுடைய ஊருக்கு நான் பிறந்தேன். ஆனால் அப்பா துறையார் அந்த ஊரில் நான் பிறந்தேன் என்று சொல்லவே மாட்டார். ஆனா அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிறந்தது 4 மொழி அப்படிங்கிறார். அவர் பிறந்தது 6 மொழி. அந்த காங்கிரஸ் கோட்டையா இருந்த ஐயா பிச்சைகாரனுடைய அந்த காலத்தில் 6 மொழி காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது. அந்த இடத்தில் அப்பா துறையார் உருவாக்கிய முதல் திராவிட இயக்க தொண்டர். அதனால் அவருடைய ஊரிலிருந்து விளக்கம் செய்யப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர் சென்னை நோக்கி அவர் சேர்ந்தார். அவர் தமிழ் மொழியை பார்க்கிற போது, நீ காவியம் எழுது, நீ புரட்சிடுவா அப்படிங்கிறார். அது காவியம் எல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன காலத்தில் தமிழ் மொழி நீ காவியம் எழுது என்று சொல்லுகிற போது, இப்படியான கால மாற்றம், இந்த கால வலு என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எந்த தனிப்பட்ட நபரும் திட்டம் போட்டு சட்டம் போட்டு அவரை மறக்கடிக்க வேண்டும் என்பதால் அல்ல. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். அவர் ஒரு இடதுசாரி கவிஞன், ஒரு ஒருமுறை கவிஞன் என்பதால் அந்த கொள்கை மீதான பலரும் ஒவ்வாமை இருக்கும். அந்த ஒவ்வாமையின் காரணமாக அவருடைய படைப்புகளும் பேசப்படாமல் இருக்கிற ஒழிய, அவருடைய படைப்பினுடைய அந்த சிறப்பு, அந்த படைப்பினுடைய ஆகிருதி அதை யாராலும் மறக்கடிக்க முடியாது. அது கால வெள்ளத்தில் எழுப்பி நான் இன்னும் வாழ்கிறேன் என்று தமிழ் மொழியுடைய படைப்புகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தினுடைய நோக்கை எங்கள் தலைவர் உள்ளடங்கிய குழு சரியாக கவனித்துக் கொண்டு, சில ஜாதி அமைப்புகள் அவரை தூக்குவதற்கு முன்னாக நாம் அதை கைதெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் பட்டியலெழுத்து சமூகத்தில் பிறந்த கவிஞர் என்று அவர் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. அவர் சொல்வதெல்லாம் நான் பாட்டாளிகளை பாடிய கவிஞன், பாடலன், மக்கள் கவிஞன் அப்படிதான் அவருக்கான புரிதலே இருந்தது. அவர் தன்னை பட்டியலெழுத்துக்கான கவிஞர் படைப்பாளி என்று எங்கேயும் அவராக சொல்லிக் கொண்டதே இல்லை. அது நாம தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் பட்டியலில் கவிஞர் அவருக்கு தெளிவாக இருந்தது. அவர் ஒடுக்கப்பட்ட சமூகமும் மக்கள் பார்வையும் ஒன்றாக இணைந்தால்தான் சமூகத்துக்கான விடுதலையை பெற முடியும் என்ற நோக்கிலிருந்து அவருடைய வீராணி காவியமாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு காவியங்களாக இருக்கட்டும், அப்படியாக அவர் காவியங்களை எல்லாம் அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். அவர் 48 வரையிலும் அவர் திராவிட இயக்கத்தினுடைய சார்பாளராக தலைவர் சொன்னதை போல தந்தை பெரியாருடைய குடியரசுலாம் அவர் தொடர்ச்சியாக எழுதக்கூடிய ஒரு படைப்பொழியாக இருந்தார். அவருடைய கவிதைகள் அவ்வளவு ஒரு வேகமான, நம்முடைய இளமார்ந்தவர் சொல்வதை போல வேகமான சந்த நடைகளான கவிதைகளாவே கவிதைகளாக அது இருக்கும். தாவி 7 என்கிற ஒரு கவிதையில், திராவிடம் உற்ற சிறுமையை தீத்திடு, தூக்கு கயிறை தொட்டிழுத்தாலும் துளியும் அஞ்சாதே, ஒளியிலா நாட்டில் ஒளியினை பாய்ச்ச உன் உயிரையும் ஈவாய், எழுக இளைஞனே தமிழினம் தலைமையை தாங்கி எழுந்திடு,
இன்று அவர் இந்த திராவிட இயக்க சிந்தனை மீதான அந்த ஆர்வத்தால் இப்படிப்பட்ட கவிதைகள் தொடக்கத்தில் எழுதியவர் தலைவர் சொன்னதை போல 48ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய படைப்பில், பார்வையில், சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. சீர்காழி சிற்பி சீர்காழி சீர்மகனாம் சிற்பியின் சீர்பாடல் திரையுலகில் தமிழ் மொழியாய் திகழ்கின்ற தன் கவியை தித்திக்கும் சுவையிலேயே தந்திடுவார் இச்சபையில் வாருமையா வந்துமது கவியை தாருமையா. நான் திரைப்பட பாடலாசிரியர் 40 படங்களுக்கு பாடல் எழுதியுள்ளேன். ஆனால் இலக்கிய மன்றத்துக்கு ரொம்ப போகிறதில்லை. இப்போதான் வந்திருக்கேன். ஐயா நமக்கு செய்தி சொன்னாங்க. நான் ஒரு சின்ன சின்ன கவிதைகள் மட்டும் சொல்லிட்டு விடைபெறும். ஒரு பொருள் போவதில்லை, நீயாவது போயினில் ஏமாந்து போய்விட போகிறது பட்டாம்பூச்சிகள். நீ கடைக்காரன் இடத்தில் 1/4 கிலோ சர்க்கரை கேட்டாய், உன் வார்த்தையில் இருந்தது 1/2 கிலோ இனிப்பு. மகன் விதவைக்கு வாழ்வழித்தான், வந்த மருமகளோ சகுனம் பார்க்கிறார் மாமியார் விதவை என்று. எதிர் வீட்டு சாமி மேல சாமி வந்து என்ன வேணும்னு கேட்குது. எப்படி சொல்லுவேன், சாமியை தான் வேணும்னு. செத்து போவதை சொல், செருப்பு இல்லாமல் நட, குடை இருந்தும் நனை, கோமாளியை செறி, குளத்தில் கல்லறி, கொலுசொலியில் கிறந்து, தாடியில் பிரவேசி, தங்கையை திட்டு, பைத்தியமாய் நடி, பசியோடு திரி, ஊரே நம்பும் உனக்கும் காதல். நன்றி.